ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என் தலைக்கு மேலே ஒரு பெரிய நாவப்பழம் மரம் இருக்குங்க. கொத்து கொத்தா பழம் இருக்குது. ஆனால் மரம் ரொம்ப மேலே தள்ளி இருக்குது. மரத்தை உழுக்கலான்னு பார்த்தா மரம் என்னை விட 100 மடங்கு இருக்கும் போல். ஏதாவது ஒரு குப்பை பிடிச்சி உலுக்கி நம்ம கொஞ்சோண்டு பழத்தை உலுக்கி கீழே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவாக இருக்குது பாருங்கள். இந்த பழம் அரிய பழம், சரிங்களா? அரிய பழம்னா மற்ற ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், கொய்யாப்பழம்லாம் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். இந்த பழம் இந்த வெயில் சீசனில் மட்டும் ஒரு பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது. கொத்து கொத்தாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப மேலே தள்ளி இருக்குது. ஒன்று இதில் பாருங்கள், நிறைய காய் இருக்குது. கீழே காய் இருக்குது, மேலாம் கொத்து கொத்தாக இருக்குது. நான் ஒரு கொப்பை பிடிச்சி ஆட்டி கொஞ்சம் நம்ம உலுக்கி கீழே தள்ளலாம், சரிங்களா? ஒரு கொப்பை பிடிச்சி இப்படி ஆட்டுறேன். விழுதான்னு பார்க்கலாம். விழுதுன்னா எல்லாம் இப்படி காயாக விழுது. இங்கே இருங்க, இப்படி காயை இன்னொரு தடவை பிடிச்சி உழுக்கலாம். ரொம்ப மேலே தள்ளி இருக்குது. இப்போ இன்னொரு தடவை ஓங்கி ஆட்டலாம், குளுக்கலாம். விழுது 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 ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இருங்க. இது ஹைஜீனிக்லாம் நினைக்காதீங்க. ஹைஜீனிக்லாம் நினைக்காதீங்க. நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம், கழுவி தான் சாப்பிடுவோம். பாருங்க, போதும் உழுக்குனதுக்கு நமக்கு. இதெல்லாம் பாருங்க, இப்படி காயாக விழுந்திருக்கு. இந்த பழம் விழுந்திருக்கு. நல்லா காற்றடிக்கிறது, ஓடி வரணும். நம்ம காற்றடிக்கிறது வேலை பார்க்குறோமே. பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் இந்த மண்ணில் விழுந்தனால பெருசாக அது அடிப்படலை. நம்ம இதை அப்படியே சாப்பிட வேண்டாம். யாரும் இந்த நோய் வந்துடும், அது வந்துடும், இது நினைக்காதீங்க. இது சாப்பிட்டாலே நமக்கு எல்லா நோயும் பறந்து முடியும். இந்த ரொம்ப ரேர். பணம் கொடுத்து வாங்கினாலுமே கிடைக்காது. ரொம்ப ஒரு இடத்துல ஒரு கொச்சன்னு ஒரு 1000 பழம் இருக்கும் போல். உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இந்த இடத்துல அவ்வளோ ஒரு 1000 பழம் இருக்கும் போல். அவ்வளோ மேலே தள்ளி இருக்குது. இருங்க, எவ்வளோ பழம் இருக்குது. சரி, நமக்கு கிடைச்சது 2, 4, 6 பழம் கிடச்சிருக்கு. வந்துருக்குன்னா நல்லாவே அடிபட்டுட்டு. இருங்க, வாங்க வாஷ் பண்ணலாம். கடைக்கு வெளியே வாளியில் தண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இல்லைங்க, இதெல்லாம் பணம் கொடுத்தா கூட கிடைக்காது. 250 ரூபா கிலோவா. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பழம் கிடச்சிட்டு கடிஞ்ச பழம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷாலை வச்சு கொஞ்சம் நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பழம் மட்டும் நல்லாவே அடிபட்டுட்டு. இருங்க, சாப்பிடலாமா வேண்டாமான்னு தெரியலையே. இந்த பழம்லாம் சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு இல்லை, நம்மளுமே நல்லா சாப்பிட்லாம். அந்த பழத்தை சாப்பிடணும் விதிமுறை கிடையாது. நம்ம உடம்புல எப்படி தினம் நம்ம உப்பு, காரம், சீனி, மிளகா, மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த துவர்ப்பும் சேர்த்துக்கணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். அது மாதிரி சாப்பிட்டுட்டு பார்க்கலாமா? இன்னொரு இனிப்பு. நம்ம இதில் மரத்தில் மருந்து அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை, சில கெமிக்கல் கடக்கலை. இவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த பழத்தை கிடச்சா விட்டுறாதீங்க, வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. பணம் இல்லைன்னா எங்கேயாவது நம்ம நாவப்பழம் மரம் எங்களுக்கு தேடி பிடிச்சி ஏறி உடுக்கி ஒரு 5-6 பறித்து சாப்பிடுங்க. இந்த கொட்டை பழத்தை விட ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதை நல்லா காய வச்சு பொடிச்சு மிக்சியில் போட்டு அடித்து தினம் சுகர் பேஷண்ட் காலையில் ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல குடிச்சிங்களோ, வெறும் வயிற்றுலே சாப்பிட்ட பின்ன ஏதோ குடிச்சிங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இதை நான் சொல்லலை, மருத்துவரே சொல்கிறாங்க. இப்போ இந்த அடிப்பட்ட பழம் இங்கே தான் அடிபட்டுருக்கு, இந்த பக்கம் அடிப்படலை. இங்கே இந்த பழத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? இந்த பக்கம் தூர போட்டுறோம். சாப்பிட்ட பின்ன நாக்கு இப்படி ப்ளூ கலராக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்கேயா கிடச்சிதுன்னா வாங்கி கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க. நான் என்ன செய்வேன், இந்த கொட்டையை அப்படியே சவைச்சி அந்த நாக்கு, தொண்டை, வயிறுலாம் ஒரு துவர்ப்பு மாதிரி. அந்த துவர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை காய வச்சு அரைச்சி பொடிச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. நமக்கு இன்னும் சுகர் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ இப்படி சாப்பிடுவோம், சரிங்களா? இப்படி சாப்பிட்டா சுகர் வராதுன்னு கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். பாருங்க, அந்த கொட்டை அவ்வளோ துவர்ப்பு, இனிப்பு கலந்த துவர்ப்பு, சரிங்களா? உங்களுக்கு நாவப்பழம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு இந்த கொட்டையோட டேஸ்ட் பிடிக்கும், நான் வச்சு சாப்பிட்றேன். கூழாகிட்டேன். இது அப்படியே செவச்சி முழுங்கிடணும். அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள இது.
சரிங்களா? அந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நாவப்பழம்லாம் கிடைக்குது சொல்லுங்கள். மும்பையிலே கிடைக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காம போயிடும். பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். சச்சா பை பை, லவ் யூ. சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். பவானி லைஃப் டைம் மறந்துடாதீங்க. பாய். பார்க்கலாம். 5 பழத்தை எடுத்து உரமாக வைப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கொடுப்பேன். பாவம் அவருக்கு இருக்க வயிறு தொப்பை பெருசாகிக்கிட்டே போய் சாப்பிட்டா தொப்பெல்லாம் குறையணும் இல்லை. அவருக்குமே 2 குடும்பமே எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அப்படியே சவச்சி உமிழ்நீரோட கலந்து முழுங்கும் போத தொண்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் செஞ்ச தப்பாக ரைட்டுன்னு தெரியல. எனக்கு இந்த துவர்ப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் சாப்பிடுங்க. பிடிக்கலன்னா காய வச்சு அரைச்சி வெந்நீரில் கலந்து தினம் குடிங்க. பாய். நான் இந்த இந்த கொட்டையை போட்டு செவச்சி முழுங்கினோம் பார்த்தீங்களா? தொண்டையெல்லாம் கவுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் சரி ஆயிரும். அது சைடு எஃபெக்ட்லாம் இல்லை, கேடெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் நீங்களும் கொட்டையை போட்டு செவச்சி இந்த பவானி லைஃப் ஸ்டைல் பேதியில் போவா சொன்னால் நான் செவச்சேன். தொண்டையெல்லாம் கவுதுன்னு நான் அப்போ தண்ணியெலாம் குடித்தா சரி ஆயிரும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் கேடெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த தொண்டையில் ஏதோ இப்படி அடைச்சிருக்க மாதிரி ஒரு மாதிரி கவுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு சின்ன பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, எப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க நாவப்பழத்தோட பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஊர்லயும் இந்த மாதிரி பழம் கிடைச்சா வாங்கி தாராளமா சாப்பிடுங்க. ஆனா தமிழ்நாட்டில் இது நிறைய மோஸ்ட்லி பணக்காரங்களாம் பணம் கொடுத்து வாங்குவாங்க. என்ன மாதிரி ஏழைங்களை எங்க மரம் இருக்கு அப்படின்னு பறிச்சு சாப்பிடுவோம். அதை மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதை விட அடுத்தவங்க மரத்துலேருந்து பறித்து களவுண்டு சாப்பிட்றதுல சுகமே சுகம். நீங்கள் களவாதீங்க. நான் களவெல்லாம் இல்லை, பொது மரம் எங்கள் கடைக்கு பின்னாடி இருக்குது. யார் வேணாலும் பறிச்சிக்கலாம். நான் மேலே குரங்கா இருந்திருந்தா மேலே ஏறி நிறைய பழம் பறிச்சிருப்பேன். நானும் சாப்பிட்ருப்பேன். உங்களுக்கு தரப்ப நான் குரங்கில்ல மனுஷி பார்த்தீங்களா? புழுக்கணும் ஒன்றே நமக்கு ஒரு 5-6 பழம் கிடச்சிது. அதில் 2 நம்ம பிஞ்சி போனது ஒன்றையும் பிய்யாத ஒன்றும் சாப்பிட்டு மீதி எடுத்து எங்கள் வீட்டுக்காரங்க 4 வச்சுருக்கேன். சரிங்களா? சொல்லுவாங்க எல்லா நாளும் பகிர்ந்து சாப்பிட்டா சுகமே சுகம். பை பை. இந்த சீசனில் என்ன நமக்கு காய் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதோ பணம் கொடுத்து வாங்க முடியலன்னா அடுத்தவங்க தோட்டத்தில் இறங்கி களை வந்து சாப்பிட்டுக்கணும். லவ் யூ.